ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு அளவு ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு ஃப்ராக்குக்கு எப்படி ஸ்லீவ் கட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஆல்ரெடி மேலே வர பாடி பார்ட்டும் கீழே வர ஸ்கர்ட் பார்ட்டும் இந்த துணியில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது பேலன்ஸ் இருக்கிற துணி தான். அந்த பேலன்ஸ் துணியை அப்படியே நம்ம நாலாக மடிச்சிடணும். நீங்கள் எந்த சைடில் உங்களுக்கு மிச்ச துணி இருக்கோ அந்த சைடு நீங்கள் மடிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கரை பக்கம் சைடில் வர மாதிரி பார்த்து மடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ சைடில் இருந்த எக்ஸ்ட்ரா துணி எல்லாமே கட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிற துணியை அப்படியே நாலாக மடிச்சிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த கரை பக்கம் சைடில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, எந்த சைடு இருக்கோ நீங்கள் மடிச்சுக்கலாம். அடுத்ததாக அளவு ட்ரெஸ்ஸில் இருக்கிற கை அளவுக்கு நம்ம துணியை மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு மேலே தையலுக்கு அரைஞ்சி விட்டு கீழே இறக்கி தான் கையோட அளவை போடணும். ஒன்று மேலே இருந்து கீழே மார்க் பண்ணலாம், இல்லை கீழே இருந்து மேலே மார்க் பண்ணலாம். இப்போ ஆம்பளோட அளவுக்கு தான் நான் துணி மடிச்சிருக்கேன் இல்லையா, 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு தேவை. அதனால் இதை மறுபடியும் எடுத்துகிட்டு நான் எக்ஸ்ட்ராவாக மடிக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் மடிக்கும் போது நம்மளுக்கு அதோட அளவு தெரியாது. அதால் நம்ம ஃபஸ்ட்டு மடித்து பார்த்துட்டு ரெண்டாவது கரெக்டாக போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் டேப் வச்சு அளந்து பார்த்தோம் நீங்கள் மடித்து போட்டுக்கலாம். இப்போ கீழே எனக்கு நேர் இல்லாமல் இருக்குது, அதனால் அதை நேராக ஆக்கிறதுக்கு ஒரு கோடு நான் போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் உடனே இது கட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைனா அளவை பார்த்துட்டு ஃபைனலாகவும் இது கட் பண்ணிக்கலாம். மேலே மடித்து தைக்கிறதுக்கு இந்த ரூலரில் இருக்கிற அளவை அப்படியே விடுறேன். நீங்கள் அளந்து வைக்கிறதா இருந்தால் 1 இன்ச்சு 1.5 உங்களுக்கு எவ்வளோ மடித்து தைக்கணுமோ நீங்கள் எவ்வளோ விரும்புகிறீங்களோ அவ்வளோ வச்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து தான் நான் அளவை போட போகிறேன். அப்போ இதில் கை கீழே அம்பர்லா கட் மாதிரி இருக்குது, அது தேவையில்லை. அதில் இருந்து நான் இங்கே ரெடி அளவு எவ்வளோ, கை சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதில் கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த துணி அசையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம பின் பண்ணிட்டோம்னா இது ஆடாமல் அப்படியே இருக்கும். இல்லை பின் பண்ணாமல் நம்ம அப்படியே நம்மளுக்கு மார்க்கிங் பண்ணுறதுக்கு ஈஸின்னா நம்ம அப்படியும் பண்ணலாம். நான் பின் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே ரெடி அளவை விட எக்ஸ்ட்ராவாக 1/2 இன்ச்சு இருக்கணும். அப்படி எனக்கு துணியில் இல்லை, அதனால் நான் இந்த பின்னை கழட்டிட்டு கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறேன். 1/2 இன்ச்சு தையலுக்காக நான் 1.25 இன்ச்சு விட்டுருக்கேன். அந்த ரூலரோட அளவில் விட்டுருக்கேன் இல்லையா, அதில் நான் கீழே இறக்கி 1/2 இன்ச்சு விடுறேன். ஏன்னா மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு துணியே இல்லை, கரெக்டாக இருக்குது. கீழே எக்ஸ்ட்ராவாக நான் கோணலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 1/4 இன்ச்சு வரைக்கும் துணியை விட்டு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ அது நேர் வெட்டும் போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி தையல் இடைவெளி 1.5 1.25 விடணும்னு இல்லை, 1 இன்ச்சு இருந்தாலுமே பரவாயில்லை நம்மளுக்கு. இப்போ மேலே ரெடி அளவை மார்க் பண்ணணும், ஆமுல்லையும் ரெடி அளவு மார்க் பண்ணணும். கை ஜாயின் பண்ண இடத்தையும் மார்க் பண்ணுறேன். ஆமுல் வளைவு இருக்குது பாருங்கள், அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே சுற்றளவு ஆல்ரெடி மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆமுலில் நம்ம அந்த வளைவு போட தெரிஞ்சால் நீங்கள் போடலாம். அப்படி இல்லாட்டிக்கு இப்படி கையை மேலே தூக்கிட்டு அந்த வளைவுக்கு நேராக நம்ம விரலை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மார்க் பண்ணலாம். ஸோ ஒரு 2-3 இடத்துல நீங்கள் பிடிச்சி மார்க் பண்ணிவிட்டு அது மேலேயே அந்த வளைவு நீங்கள் போட்டுடணும். முக்கியமாக மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு இருக்கணும் துணியில். இப்போ ரெடி அளவை நான் அப்படியே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம தையலுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் விடலாம். கீழே இப்போ எனக்கு உயரத்தில் துணி கம்மியாக இருந்தனால கீழே தைக்கிறதுக்கு நிறைய இல்லை, இருக்கிற துணியை அப்படியே விட்டுருக்கேன். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா தையல் இடைவெளி 2 விடலாம். நான் 1.5 இன்ச்சு தான் விடுறேன், நீங்கள் 2 இன்ச்சு விடுறதா இருந்தால் விடலாம். மேலே பாடியில் நீங்கள் சைடில் எவ்வளோ தையல் இடைவெளி விட்டிங்களோ அதே அளவுக்கு கைக்கும் விடலாம். மேல் பாடியில் நீங்கள் 2 இன்ச்சு உடம்புல விட்டுருந்தீங்க அப்படின்னா கைக்கும் 2 இன்ச்சே விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ ரெடி அளவுக்கு பக்கத்தில் தையல் இடைவெளி சேர்த்துட்டேன். மேலே 1/2 இன்ச்சு போட்டிருக்கேன், சைடில் 1.5 இன்ச்சு நான் போட்டிருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துடலாம்.
மேலே வந்து சென்டரில் நம்ம நாட்ச் கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கையில் ஆமுலில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, சைடு ஜாயின் பண்ணுறோம்ல கைக்கு, அந்த சென்டர் நாட்சும் கட் பண்ணிடணும். கீழே வந்து கோணல் இருந்துச்சு, நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தேன். இப்போ அப்படி இல்லாமல் அந்த ஸ்ட்ரெயிட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா மேலே 1/2 இன்ச்சு எனக்கு துணி பத்தாமல் இருந்தது. இப்போ மடிக்கும் போது கீழே அது வேணும் எனக்கு, அதுக்காக நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ இது வந்து 4 மடிப்பு இருக்குது. இந்த ஆமுல் வளைவு, அதாவது கையோட வளைவு வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன் பாருங்கள், அதை மடக்கி வச்சு கீழ் துணிலையும் மார்க் பண்ணிக்கிறேன். கையோட சைடு நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அந்த மார்க்கிங் தான் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து நீங்கள் கையை ஜாயின் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போவே மார்க் பண்ணிக்கலாம். இந்த கட்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணணுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.